ஹலோ எவ்ரிவன். எதுவுமே சீப்பாக ஈஸியாக கிடச்சா நம்ம அதை மதிக்க மாட்டோம். நம்ம அப்படி மதிக்காத ஒரு பொருள் தான் இந்த செம்பருத்தி பூ. இது மேக்ஸிமம் எல்லா வீடுகள்லாம் இருக்கும். ஆனால் இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. இதோட பூவும் இலையும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. இந்த செம்பருத்தி பூவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அடுக்கு செம்பருத்தி, அப்புறமா கலர் கலராக வேறு வேறு செம்பருத்தி எல்லாம் இருக்கும். ஆர்னமெண்டல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம மருந்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மருந்துக்கு யூஸ் பண்ணுறது வந்து அஞ்சுதழ் செம்பருத்தி, ரெட் கலரில் இருக்கும். இந்த செம்பருத்தி தான் நம்ம மருந்துக்குன்னு யூஸ் பண்ணுறது. செம்பருத்தின்னு நம்ம முன்னோர்கள் இதுக்கு பேர் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. செம்புன்னா காப்பர் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் செம்பருத்தின்னு சொல்கிறாங்க. உண்மையில இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காப்பர் வந்து அதிகமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. செம்பருத்தி வந்து ஒரு வரப்பிரசாதம். யாருக்குன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு. ப்ரெக்னென்சியில் வர எல்லா காம்ப்ளிகேஷனும், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை சுகர் வரும், அப்புறமா ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதெல்லாம் மட்டும் போட்டு அதை தண்ணி காய்ச்சி குடிச்சு வந்தாலே இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வராமல் ஓரளவுக்கு தடுக்கும். இந்த இதெல்லாம் போட்டு நீங்கள் தண்ணியாகவே குடிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதில் இந்த பெரிய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. சாதா தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் கூட டேஸ்டியாக குடிக்கணும்னா என்ன பண்ணலாம், அதில் கொஞ்சம் லெமனை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி வீட்டிடுங்க. அப்போ அழகாக ஒரு கலர் சேஞ்ச் நடக்கும். ஏன்னா டார்க் ரெட்டில் அந்த லிக்விடு மாறும். அதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான சுகரோ, நாட்டு சர்க்கரையோ, இல்லை தேனோ வீத்தி என்ன பண்ணுங்கன்னா அதை குடிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த செம்பருத்தி தண்ணியை குடிச்சு வந்தாலே அவங்களுக்கு படிப்படியாக பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகி பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலைஸ் ஆகிடும். ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த செம்பருத்தி தண்ணியை ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ரெகுலராக வந்து இந்த செம்பருத்தி இதெல்லாம் போட்டு தண்ணி குடிக்கலாம். சுகரை வந்து 12% வரைக்கும் கம்மி பண்ணணும்னு நிறைய பேப்பர்ஸில் இருக்குது. ஸோ சுகர் இருக்கிறவங்க தைரியமாக என்ன பண்ணலாம்னா இந்த செம்பருத்தி தண்ணி குடிக்கலாம். செம்பருத்தி பூ வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரெட் கலரில் இருக்கிற எல்லா ஃபுட்டுமே மேக்ஸிமம் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் செம்பருத்தி தண்ணி வந்து ஹார்ட்டை வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செம்பருத்தி பூவில் வந்து ஹெப்டோ ப்ரொடெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால அது லிவர் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். இந்த செம்பருத்தி பூவை நிறைய ஸ்கின் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கின்னுக்கு இதில் இருக்க விட்டமின்ஸும் ஃபைட்டோஃபினால்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அதனால் ஸ்கின்னுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த செம்பருத்தி பூவும் இலையுமே யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ட்ரை ஸ்கின்னோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னா இந்த செம்பருத்தி பூவை அரைச்சி அந்த ஸ்கின்னில் தடவுனீங்கன்னா அந்த இடம் ஹீல் ஆகுறது நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, ரெகுலராக இதோட செம்பருத்தியோட எண்ணெயை ஸ்கின்னில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கொலாஜன் வந்து செக்ரீட் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து யங்காகவே இருக்கும், ரிங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ யங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி. செம்பருத்தின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது ஹேராக தான் இருக்கும். எல்லா ஷாம்பூஸ்லேயும் எல்லா ஹேர் ஆயில்ஸ்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா செம்பருத்தியோட படம் போட்டிருப்பாங்க. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயிலில் கூட நாங்கள் செம்பருத்தி அதிகமாகவே சேர்ப்போம். ஹேர் ஃபாலை நல்லா கம்மி பண்ணும் இந்த செம்பருத்தியில் மேக் பண்ணுற ஹேர் ஆயில். உங்கள் ஹேர் வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செம்பருத்தி பூவும் இலையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு ஜெல் மாதிரி ஆகும். அந்த ஜெல்லை தலையில் தேய்ச்சிங்கன்னா ஆயிலி ஹேர் எல்லாம் மாறி நல்லா சாஃப்டாக ஷைனியாக சில்கியான ஹேர் கிடைக்கும். இது ஒரு ஷாம்புக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாகவே இருக்கும். முன்னாடி எல்லாம் ஆற்றுல குளிக்க போவாங்க, இல்லை குளத்துல குளிக்க போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா செம்பருத்தி பூவையும் இலையும் வழியில் பறிச்சுட்டு போவாங்க. அந்த ஆற்றுலையும் குளத்துலையும் என்ன இருக்கும்னா மதில் சுவர் இருக்கும், சின்ன சின்ன கல் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை உரசும் போது அந்த ஜெல் மாதிரி ஒன்று கிடைக்கும்னு சொன்னால அதை வந்து தலையில் தேய்ப்பாங்க. அவங்க ஹேர்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருந்தது. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு நல்ல ஹேர் ஃபால் இருந்தது. அப்போ என்னோடய பாட்டி வந்து இந்த செம்பருத்தி பூவோட இதழை மட்டும் எடுத்து பச்சரிசி கூட அரைச்சி ஒரு களி மாதிரி ஒன்று செஞ்சு தந்தாங்க. ஒரு மாதம் நான் அதை சாப்பிட்டேன். நல்லாவே ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரெகுலராக எடுத்துக்கிட்டால் உங்கள் உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் அதிகமாக நடக்காது. நிறைய டைப் ஆஃப் கேன்சருக்கு எகென்ஸ்டாக இதை ஆட் பண்ணுறதுனால கேன்சர் வராமல், நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் வராமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல இது முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அடுத்த செம்பருத்தியை பார்க்கும்போது இல்லை உங்கள் வீட்டில் செம்பருத்தி இருந்ததுன்னா அதை வந்து பிரயோஜனப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை சேர்த்துக்குங்க.
இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.